சூரத்துல் அன்ஆம் முடிந்திருக்கிறது. நாளைய தினம் ஆராஃப் தொடங்கி இருக்கிறது. அன்ஆம் என்றால் கால்நடைகள் என்றர்த்தம். ஏனென்றால் அல்லாஹ் இந்த சூறாவிலே கால்நடைகளை பற்றி சொல்கிறான். கால்நடைகளை பற்றி சொல்கிறான் என்றால் இணை வைக்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கீன்கள். அவர்கள் விவசாயிகளாக இருக்கும்போது அந்த விவசாயத்திலேயும் விளைகின்ற விளைச்சலிலேயும் தாங்கள் வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இவைகளிலேயும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். விவசாயம் என்றால் அதிலிருந்து விளையக்கூடிய அந்த விளைச்சலிலிருந்து கொஞ்சத்தை இது எனக்குரியது, இது அவருக்குரியது, இது இவருக்குரியது, இது என் குடும்பத்துக்குரியது, இது என் சாமிக்குரியது என்று தனது சிலைக்கும் தனியாக பங்கு வைக்கிறான். பிறகு சொல்கிறான் இந்த பங்கு அல்லாஹுக்குரியது என்கிறான். கடைசியில் பார்த்தால் அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைத்ததையும் அவனே தான் சாப்பிடுகிறான். பிறகு சிலைக்கு என்று சொன்னானே அதையும் அவன் தான் சாப்பிடுகிறான். பிறகு எனக்கு என்று சொன்னானே அதையும் அவன் தான் சாப்பிடுகிறான். எனக்கென்று வந்து சேரவா செய்கிறது, எல்லாவற்றையும் அவனே தான் சாப்பிடுகிறான். இவனுடைய பங்கீடு எவ்வளவு மோசமான பங்கீடாக இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். பிறகு சொல்கிறான் தன்னுடைய அந்த கால்நடைகளில் சிலதை இதை நான் நேர்ந்து விட்டேன், இன்னென்ன சிலைகளுக்காக வேண்டி இதை நான் நேர்ந்து விட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். அதை சாப்பிடுவது ஹராம் என்று இவன் முடிவெடுக்கிறான். பிறகு அதை அறுக்கக்கூடாது என்று அவன் முடிவெடுக்கிறான். பிறகு அதிலே சவாரி செய்யக்கூடாது என்று அவனே தீர்ப்பு செய்கிறான். ஒரு ஹலாலை ஹராமாக்குகின்ற அந்த உரிமை இவனுக்கு யார் தந்தது? சரி, கர்ப்பமுற்றிருக்கிற அந்த ஆடு மாடுகள் அந்த கர்ப்பமுற்றிருக்கிற நிலையிலே சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் வகாலு மாஃபி புத்தூனிஹிம் வகாலு மாஃபி புத்தூனி ஹாதிஹில் அன்ஆமி ஹாலிஸத்துல் லிذுக்கூரினா. இவனாக முடிவெடுக்கிறான். கர்ப்பமாக இருக்கிறது, அது போடுகின்ற குட்டி கடாவாக இருந்தால் ஆண்களுக்கு, அது போடுகின்ற குட்டி பெட்டையாக இருந்தாலோ அல்லது செத்து பிறந்தாலோ அதிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து உரிமை இருக்கிறது. ஆனால் கடாவாக இருந்தால் அது எங்களுக்கு மட்டும்தான் உரித்தானது. இப்படி எங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு யார் இந்த உரிமையை தந்தது? எவ்வளவு மோசமாக நடக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒமினல் அன்ஆமி ஹமூலத்தன் வஃபரஸா ஒமினல் அன்ஆமி ஹமூலத்தன் வஃபரஷா குலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த சுமைகளை சுமக்கக்கூடிய ஒட்டகங்களை, சுமைகளை சுமக்கக்கூடிய மாடுகளை, எருதுகளை, அதே நேரத்தில் சவாரி செய்யக்கூடிய குதிரைகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று தன்னுடைய ஞாபகத்தை சொல்லுகிறான். அந்த ஞாபகத்திலே அவன் குறிப்பிட்டு சொல்வது குதிரையை சொல்கிறான். பிறகு சொல்கிறான் குலு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்ததை நீங்கள் சாப்பிடுங்கள், ஆனால் ஷைத்தானுக்கு நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள். அவன் வெளிப்படையான விரோதியாக இருக்கிறான். அவனை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களாக ஒரு ஹலாலை ஹராமாக்காதீர்கள். ஒரு ஆடு, அந்த ஆட்டுக்கு ஒரு கம்பி வளையத்தை போட்டு இந்த ஆடு இன்ன பெரிய மனிதர் இன்ன இடத்திலே அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பெருந்தகையின் பேரிலே நான் நேற்று செய்து விட்டிருக்கிறேன், இதை யாரும் தொடக்கூடாது, யாரும் இதை எந்த வகையிலும் தடுக்க கூடாது, இதை இஷ்டப்பிரகாரம் வந்து எதையும் சாப்பிடும், அதையெல்லாம் தடுக்க கூடாது என்று ஒரு மனிதன் சொன்னால் அந்த முஷ்ரிக்கீன்கள் செய்த வேலையை இவன் செய்கிறான். அந்த முஷ்ரிக்கீன்கள் விஷயத்திலே அல்லாஹ் எவ்வளவு கோபமுற்றானோ அந்த கோபம் இவர்களையும் வந்து சேரும். எனவே
நேர்ச்சை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நேர்ச்சை செய்ய வேண்டும். வேற எந்த புசுருகளின் மீது, எந்த பெருந்தகைகளின் மீது, எந்த வலியுல்லாக்களின் மீதும் நேர்ச்சை என்பது ஹராம். நேர்ச்சை என்றால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நேர்ச்சை செய்ய வேண்டும். அந்த நேர்ச்சையும் கூட நிறைவேற்றி விட வேண்டும். நீங்கள் நேர்ச்சை செய்தால் அல்லாஹ் நடத்தி தருவார், நிச்சயமாக உங்களது காரியம் நடந்துவிடும். ஆனால் நேர்ச்சை முடிந்த பிறகு, காரியம் முடிந்த பிறகு நீங்கள் நேர்ச்சையை மறந்து விடாதீர்கள், உடனே நிறைவேற்றுங்கள். இன்னும் சொல்ல போனால் காரியம் நடப்பதற்கு முன்பாக கூட நீங்கள் நேர்ச்சையை நிறைவேற்றி விடுங்கள். அல்லாஹ் பிறகு காரியத்தை மிக அழகாக நடத்தி கொடுப்பார். இதெல்லாம் சொல்கிற காரணத்தால் அல்லாஹ் இந்த சூராவுக்கு அன்அம் என்று பெயர் தந்திருக்கிறார். நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் நமக்கு உணவாக தந்திருக்கிறார். மேற்கொண்டும் அதன் மூலமாக சுமைகளை சுமப்பதற்கும் மனிதன் அதை கொண்டு வண்டிகளாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் மிகப்பெரிய நியாமத்தாக தந்திருக்கிறார். ஆனால் அந்த நியாமத்துகளிலே அல்லாஹ் எதையும் குறிப்பிடுகிறான்? குதிரையை குறிப்பிடுகிறான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த குதிரை எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? ஒட்டுமொத்த குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு ஜீவனை குறித்து அதன் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது குதிரைதான். வல்ஆதியாதி லபஹன் ஃபல்மூரியாதி கதஹன் ஃபல்முகீராதி சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நகஅன் ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். என்ன சொல்கிறான்? சீறிக்கொண்டு போகின்ற அந்த குதிரையின் மீது சத்தியமாக, அதனுடைய குழம்பிலிருந்து நெருப்பு பொறி பறக்குமே, அப்படி போகக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக, புழுதியை கிளப்பிக் கொண்டு அந்த புழுதிக்குள்ளே போகுமே அந்த குதிரையின் மீது சத்தியமாக, அதிகாலையிலே எதிரிகள் இருக்கும் இடத்திலே அஞ்சா நஞ்சத்தோடு தன்னுடைய எஜமானனை ஏற்றிக்கொண்டு உள்ளே புகுந்து செல்லுமே அந்த குதிரையின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். தன்னுடைய ரப்புக்கு அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எதற்காக குதிரையை கொண்டு வந்து மனிதனோடு சேர்க்கிறான் என்று பார்த்தால், ஒரு கூட புல்லு கொடுக்கிறான்றதுக்காக அவனை சுமந்து கொண்டு நெருப்பிலே போகிறது. ஒரு கூடை புல்லு கொடுக்கிறான் என்பதற்காக எதிரிகளை எதிர்கொண்டு செல்கிறது. தான் அதிலே மாண்டு போவோம் என்று தெரியும், தனது கால்கள் எல்லாம் புண்ணாகி போகும் என்று தெரியும், தனது கால்கள் வாட்களினால் வெட்டப்பட்டு விடும் என்று தெரியும், தன் தோள்கள் எல்லாம் உரிந்து போகும் என்று தெரியும். இருந்தும் தன் எஜமானது உத்தரவு என்பதற்காக உள்ளே போகிறது. அது எவ்வளவு நன்றியுள்ளதாக இருக்கிறது. அடே மனிதா, நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். ஒரே ஒரு புல்கட்டுக்காக வேண்டி தன்னையே பணயம் வைக்கிறது, தன் உயிரையே பணயம் வைக்கிறது. ஆனால் உனக்கு கொஞ்சமா நஞ்சமா, உனக்கு தங்க இடம் கொடுத்து உறங்குவதற்காக உறக்கம் தந்து, உனக்கு அழகான விதவிதமான உணவுகளை தந்து, விதவிதமான உடைகளை தந்து, விதவிதமாக வாழும் ஸ்தலங்களை தந்து இவ்வளவு கொடுத்திருக்கிறேன். பிறகும் சொல்லுகிறாய், அவனுக்கு தந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் தரல, நான் கேட்டதை ஒண்ணும் தரல, அவன் இஷ்டப்பட்டதை தான் தந்திருக்கிறான், நான் கேட்டதா கிடைச்சிச்சு என்று சொல்கிறான். மீண்டும் நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே என்றல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குதிரைக்கு ஒரு அழகான தன்மை இருக்கிறது. அது என்ன? மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய, மனிதனிடத்தில் நல்ல மனிதனிடத்தில் சகிப்புத்தன்மை அதனிடத்திலேயும் இருக்கும், தூர நோக்கு அதனிடத்திலே இருக்கும், மனோ வலிமை அதனிடத்திலேயும் இருக்கும். அதே சமாளி செய்து கொண்டு போகின்ற நேரத்திலே அதற்கு சிறுநீர் வந்தாலோ மலம் ஜலமோ எதையும் கிடைக்காது. அது எங்கேனும் ஒரு இடத்தில் நிற்க வைத்தால் மட்டுமே யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத வகையில் வாழக்கூடியது என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அது ரப்பிடத்திலே துவா செய்யுமா, யா அல்லாஹ், எனக்கு நீ யாரை எஜமானனாக ஆக்குவாயோ அந்த எஜமானனின் உள்ளத்திலே என் மீது பாசத்தை அதிகப்படுத்து, என் மீது பிரியத்தை அதிகப்படுத்து என்று கேட்குமா.
ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரையை அமர வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை அமர வைத்ததும் அதை எழுந்திருக்க வைப்பதும் மிக அழகாக இருக்கும். ஒரு தட்டி கொடுத்தால் என்னை உட்கார சொல்கிறார் என்ற அர்த்தம். இருமுறை தட்டி கொடுத்தால் என்னை எழுந்திருக்க சொல்கிறார் என்ற அர்த்தம். பிறகு தொடை பகுதியிலே தட்டி கொடுத்தால் ஏறுவதற்காக வேண்டி காலை வசதி பண்ணி தர சொல்கிறார் என்ற அர்த்தம். எல்லாவற்றையும் புரிந்து செயல்படக்கூடியது. உடனே அந்த வழியாக வந்த ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்ன உங்களுடைய குதிரை என்ன சொல்கிறது என்று கேட்டார். அதை ஏன் கேட்கிறீர்கள்? என் குதிரை முஸ்தஜாபுத் தஅவா, அது துஆ செய்தால் கபூலாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு குதிரையை நான் வைத்திருக்கிறேன். அப்படி என்ன விசேஷம் என்று கேட்டபோது சொன்னார்கள், இந்த குதிரை ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறது, யா அல்லாஹ் இவர் மூலமாக எனக்கு ரிஸ்கை ஏற்பாடு செய்து விட்டாய், இவருக்கு என்னை அடிமையாக ஆக்கிவிட்டார், நீ ஒன்றே ஒன்றை மட்டும் செய்து விட ரப்பே, இவருடைய மனைவி மக்கள், இவர் வைத்திருக்கின்ற சொத்து சுகம், இவர் வைத்திருக்கின்ற வீடு வாசல் அனைத்தையும் விட என் மீது பாசம் அதிகமாக இருக்க வேண்டும், அப்படி மட்டும் செய்துவிடு. இன்று ஒரு குதிரை என்பது 25 லட்சம், இன்னும் சில குதிரைகள் 50 லட்சம் ஒரு BMW-க்கு தோதுவாக. அதே போன்று இன்னும் பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் அந்த வண்டிகளுக்கு நிகராக இன்று குதிரைகள் விற்பனையாகின்றன. அல்லாஹ் அந்த அளவுக்கு குதிரைக்கு ஒரு பெரியதொரு உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் அதனிடத்தில் இருக்கக்கூடிய நன்றி தன்மை, நன்றி பாராட்டும் தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், பகலெல்லாம் என்னோடு தான் இருக்கிறது என் குதிரை, அதற்கு நான் தர வேண்டியதெல்லாம் தரத்தான் செய்கிறேன், நல்ல உணவு கொடுக்கிறேன், நல்ல முறையில் உறக்கம் தருகிறேன், நல்ல இருக்க இடம் தந்திருக்கிறேன், பிறகும் இரவு நேரத்தில் நான் உறங்கினால் என்னை உறங்கவே விடுவதில்லை, நான் உறங்க ஆரம்பித்த மாத்திரத்தில் கணைக்க ஆரம்பிக்கிறது, அந்த கணைக்கிற அந்த சத்தம் இருக்கிறதே என்னை உறங்க விடுவதில்லை, எதற்காக இப்படி தொந்தரவு செய்கிறது யா ரசூலல்லாஹ், எங்கே உங்களுடைய குதிரை? இதோ இதுதான். உடனே நபி அவர்கள் பக்கத்தில் போய் கேட்கிறார்கள், எதற்காக இந்த சிரமம் தருகிறார்? உடனே அது சொன்னது, தினந்தோறும் எனக்கு அழகான உணவு கொடுத்து அழகான உறைவிடம் கொடுத்து என் மீது பாசத்தை கொட்டுகிறார், ஆனா இஷா தொழுகாமல் தூங்குகிறாரே, இஷா தொழுகாமல் தூங்குறாரு, அதனால அவரை எப்படியாவது தொலை வச்சிடணும், அவரை எப்படியாவது எழுப்பி முன்னால நிப்பாட்டிருக்கணும் ரப்புக்கு முன்னால, அதற்காக நான் முயற்சி செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், அவரை நான் தொலை விடாமல் படுக்க விடுவதில்லை, அதற்காகத்தான் இந்த முயற்சி. எந்த அளவுக்கு மனிதனோடு அண்டி பிழைக்கிற ஒரு பிராணியாக இருக்கிறது, அன்போடு நடக்கும் பிராணியாக இருக்கிறது. எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குதிரையில ஏறுவதற்கு முன்பாக டப்பு என ஏறிவிடாதீர்கள், 2 முறை தட்டி கொடுங்க, 2 முறை பாசமாக தட்டி கொடுத்து அதை தடவி விடுங்கள், பிறகு நீங்கள் ஏறுங்கள். கிதாபிலே எழுதுகிறார்கள், இது குதிரைக்கு மட்டும் உரித்தானதல்ல, நீங்கள் வைத்திருக்கின்ற பைக்குக்கும் அதுதான், நீங்கள் வைத்திருக்கின்ற 4 வீலருக்கும் அதுதான். அதை பாசமாக கொஞ்சம் துடைத்து எடுத்து கொஞ்சம் அதை சந்தோஷமாக ஒரு தட்டு குடித்து பிறகு ஸ்டார்ட் பண்ணினால் அது நமக்கு ஒத்தாசையாக உடந்தையாக செயல்படும், இல்லை என்றால் மக்கள் சக்கரு செய்யும் என்று எழுதுகிறார்கள். வல்ல ரஹ்மான் புரிதமிழ் செய்யும் வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.